இப்போது 6 மாதத்தில் தேர்தல் வருது, சின்ன இடம் கொடுத்தாங்க, நிறைய கூட்டம் வந்துருச்சு, இல்லை இவங்க இடத்த இவங்க இவ்வளோ தான் கேட்டாங்க, அதனால தான் கூட்டம் பெருசாக வந்துருச்சு, காவல்துறை செய்யலை, இல்லை காவல்துறை நிறையா செஞ்சுது, இதனால தான் இப்படி ஆச்சு இப்படின்னு சொல்லி மாறி 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 குறைய சொல்வதோ. நான் வந்து எப்படி ஆள் தெரியுமா சாமி, இப்போ எல்லோரும் பார்க்கும்போது இவர் ஏன் வந்தார், முதல்வர் ஏன் வந்தார், இல்லை இவர் ஏன் அந்த டைமுக்கு வந்தார், நம்ம கேள்விகள்லாம் வருதில்ல. அவங்க வரணும்னு நினைக்கிற ஆள் தான் நான். ஏன் வந்தாருன்னு கேட்க வேணாம், வந்துட்டாங்கல்ல. அப்போ அவங்க வராமல் வேறு ஆப்பிரிக்காவில் தான் வருவாங்க நமக்கு. அவங்க தான் வரணும், அவங்க தான் வந்து நமக்கு செய்யணும். ஸோ அதை செய்யணும், அது கடமை. அது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்லை. ஈவில் லைன் போச்சுன்னா லைன் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு பொறுப்பால் அவங்க வரனா அதை வந்து இதை நான் கரெக்டாக இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி தெரிய ஏற்றி பற்ற வச்சு இது மாறி மாறி இப்படி கொட்டிக்கிறது, இந்த அரசியலுக்கு இங்கே கொட்டிக்கிறதுங்கிற தன்மை இருக்குல்ல, அதை அறவே நான் ஒரு மனிதனாக அதை நான் கண்டுக்கிறதே இல்லை. மனிதனாகவே அதை நான் எனக்கு அந்த தினமும் எந்திரிச்ச உடனேயே மாறி மாறி பழிச்சொற்கள் போட்டுக்கிறத நான் அதை நேசிக்கவே இல்லை. நான் அந்த ஏரியாவில் இல்லவே இல்லை. என் மனசு அதில் அதை பார்க்குறதே இல்லை. நான் சமீபமாக இந்த இது நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் அதை நான் பார்க்கவே இல்லை. என்னென்னா அந்த 41 குடும்பங்கள், அந்த பிள்ளை பிஞ்சு மனசு, அந்த இறந்த துக்கம், அதை விட இதெல்லாம் எதுவுமே பெருசு கிடையாது.